ஸோ காலையிலேயே சீக்கிரமாக குளிச்சுட்டு எங்கே நான் கிளம்பிட்டுருக்கேன்னா வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கேன். ஆக்சுவலி எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கேன். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து அங்கே வேளாங்கண்ணிக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து பஸ் பிடிச்சி ஒரு வழியாக அங்கே ரீச் ஆகிட்டோம். வர வழியில் தான் அந்த மீன் கடையெல்லாம் பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. பட் அங்கே போய் நம்ம சமைக்க போகிறதுலாம் இல்லை. ஸோ பார்த்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே நடந்து நம்ம சர்ச்சுக்கு போயிட்டுருந்தோம். பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஸோ அதனால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் வர வழியில் இந்த இடம் பார்த்தேன். ஸோ எங்கள் வேண்டுதெல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டுருக்கும் போது தான் இந்த இடம் பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டிசைனே வேறு லெவல் இருந்துச்சு. ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே வந்து நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே வந்து உள்ளேயும் போயிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் வந்து அதை முடிச்சுட்டு வெளில அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு மாதா கோயில் இருந்துச்சு. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி அது ஒரு பேர் இருந்துச்சு, பட் அந்த நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பிளேஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே இந்த மாதிரி மவுண்டேன் செட்டப்பில் இதுவுமே அழகாக இருந்தது. ஸோ நடந்து பார்க்கும்போது தான் ஜீசஸோட சிலையும் பார்த்தா அதுவும் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதா கோவில் பார்த்தேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு வரும்போது தான் ஜீசஸோட சிலைலாம் வந்து நிறையா அது அழகாக இருந்துச்சு. அது ஒரு சீனே அழகாக ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அதுவுமே. ஸோ ஆஸ் யூஷுவல் அது முடிச்சுட்டு பீச்சுக்கு போயாச்சு. ஸோ அங்கேயுமே நிறையா திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ வாங்கி முடிச்சுட்டு அழகாக வந்து பீச் வந்து ரசிக்கலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருந்தோம். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கலான்னு சொல்லி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க ஆம்பியன்ஸ். பக்கத்தில் ஓஷன் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் லாஸ்ட்லி வந்துட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு ஸோ ஈட்டிங் கம்ப்ளீட். அதுக்கப்புறம் பீச்சில் போயிட்டு நான் ஜாலியாக விளையாண்டுட்டு ரீல்ஸில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.